கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எங்கிருந்து ஒரு துளிர் தோன்றும்? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றுவது எது? ஒரு துளிர். ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பிச் செழிப்பது எது? ஒரு கிளை. ஞானத்தையும் எதையும் அருளும் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் அருளுவார். உணர்வையும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி யார்? கர்த்தருடைய ஆவியானவர். ஆலோசனையையும் எதையும் அருளும் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் அருளுவார். பலனையும். ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி யார்? கர்த்தருடைய ஆவியானவர். அறிவையும் எதையும் அருளும் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் அருளுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி யார்? கர்த்தருடைய ஆவியானவர். ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளையின் மேல் தங்கியிருப்பவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர். ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளைக்கு உகந்த வாசனையாயிருப்பது எது? கர்த்தருக்கு பயப்படுதல். ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளை எதின்படி நியாயம் தீர்ப்பதில்லை? தமது கண் கண்டபடி. ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளை எதன்படி தீர்ப்பு செய்வதில்லை? தமது காது கேட்டபடி. ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளை எதன்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார்? நீதியின்படி. ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளை பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு எதன்படி தீர்ப்பு செய்வார்? யதார்த்தத்தின்படி. ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளை பூமியை எதினால் அடிப்பார்? தமது வாக்கின் கோலால். ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளை எதினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார்? தமது வாயின் சுவாசம்.
ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளையின் அரைக்கட்டாய் இருப்பது எது? நீதி. ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பும் கிளையின் இடைக்கச்சையாய் இருப்பது எது? சத்தியம். ஆட்டுக்குட்டியோட தங்குவது எது? ஓநாய். சோதனை கேள்வி 1. ஈசாயின் வேர்களிலிருந்து வரும் கிளையில் யார் தங்கியிருப்பார்? கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வெண் வஸ்திரம் தரித்தவன், கர்த்தருடைய ஆவியானவர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளுவது எது? புலி. ஒருமித்திருப்பவை எவை? கன்றுக்குட்டி, பாலசிங்கம், காளை. ஒருமித்திருக்கும் கன்றுக்குட்டி, பாலசிங்கம், காளை ஆகிய அனைத்தையும் நடத்துபவன் யார்? ஒரு சிறு பையன். கூடி மேய்பவை எவை? பசுவும் கரடியும். பசு கரடிகளின் குட்டிகள் எப்படி படுத்துக்கொள்ளும்? ஒருமித்து. எவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும்? பசு, கரடி. எது மாட்டை போல் வைக்கோல் தின்னும்? சிங்கம். விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடுவது எது? பால் குடிக்கும் குழந்தை. கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைப்பது எது? பால் மறந்த பிள்ளை. எங்கே தீங்கு செய்வாரில்லை? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும். எங்கே கேடு செய்வாரும் இல்லை? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் எவைகளை செய்வாரில்லை? தீங்கு, கேடு. ஜலத்தினால் நிறைந்திருப்பது எது? சமுத்திரம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கும். பூமி எதனால் நிறைந்திருக்கும்? கர்த்தரை அறிகிற அறிவினால். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பது எது? பூமி. அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்பது எது? ஈசாயின் வேர். ஈசாயின் வேருக்காக விசாரித்து கேட்பவர்கள் யார்? ஜாதிகள். ஈசாயின் வேருடைய எது
மகிமையாயிருக்கும்? தாபரஸ்தலம். யாருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும்? ஈசாயின் வேர். அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் யாரை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் தமது கரத்தை நீட்டுவார்? தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை. சோதனை கேள்வி 2. விலங்குகளை வழி நடத்துவது யார்? ஒரு மேய்ப்பன், ஒரு சிறு பையன், ஈசாயின் கிளை, ஒரு தலைவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் யாரை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் தமது கரத்தை நீட்டுவார்? தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை. ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் யாரை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் தமது கரத்தை நீட்டுவார்? தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை. தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள எங்கெல்லாம் ஆண்டவர் தமது கரத்தை நீட்டுவார்? அசீரியா, எகிப்து, பத்ரோஸ், எத்தியோப்பியா, பெர்சியா, சினேயார், ஆமாத், சமுத்திர தீவுகள். தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள எத்தனையாவது விசையும் ஆண்டவர் தமது கரத்தை நீட்டுவார்? இரண்டாம் விசை. கர்த்தர் ஜாதிகளுக்கு எதை ஏற்றுவார்? ஒரு கொடியை. கர்த்தர் எங்கே துரத்துண்டவர்களை சேர்ப்பார்? இஸ்ரவேலில். கர்த்தர் யாரை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார்? யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை. ஆண்டவர் யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை எங்கிருந்து கூட்டுவார்? பூமியின் 4 திசைகளிலும் இருந்து. எப்ராஹீமின் எது நீங்கும்? பொறாமை. யாருடைய சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள்? யூதாவின் சத்துருக்கள். யூதாவின் மேல் பொறாமையாய் இராதவன் யார்? எப்ராஹீம். எப்ராஹீமை துன்பப்படுத்தாதவன் யார்? யூதா. ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற எல்லைகளின் மேல் பாய்பவர்கள் யார்? எப்ராஹீம், யூதா. எப்ராஹீம், யூதா இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற யாருடைய எல்லைகளின் மேல் பாய்வார்கள்? பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல். எப்ராஹீமும் யூதாவும் யாரை கொள்ளையிடுவார்கள்?
கீழ்த்திசையாரை. எப்ராயிமும் யூதாவும் எவர்கள் மேல் கை போடுவார்கள்? ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும். யார் எப்ராயிம் யூதாவுக்கு கீழ்ப்படிவார்கள்? அம்மோன் புத்திரர். அம்மோன் புத்திரர் எவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள்? எப்ராயிம் யூதா. எதன் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழிப்பார்? எகிப்தின் சமுத்திர முனையை. தம்முடைய காற்றின் வலிமையினால் கர்த்தர் எதின் மேல் கையை நீட்டுவார்? எகிப்தின் நதியின் மேல். சோதனை கேள்வி 3. ஒரு குழந்தை எந்த வலையின் மேல் விளையாடும்? எறும்பு, கட்டுவிரியன், முயல், விரியன் பாம்பு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எகிப்தின் நதியை கர்த்தர் எப்படி பிரிப்பார்? 7 ஆறுகளாக. ஜனங்கள் நதியில் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுபவர் யார்? கர்த்தர். அசீரியாவில் கர்த்தருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு இருப்பது என்ன? ஒரு பெரும் பாதை. எந்த நாளில் இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது போல அசீரியாவில் கர்த்தருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும்? இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் முதலாவது ஏசாயா புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமேன்.